உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி ஆகப்பட்டது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இந்த பதிவு போட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம இந்த பதிவாகப்பட்டது மகர ராசிக்காரர்களுக்கு. அப்ப இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மகர ராசிக்கு வர்றாரு. அப்படி வந்தாங்கன்னா ஒரு 42 நாட்கள் மகர ராசியில இருக்க போறாங்க. அப்படி மகர ராசிக்கு வரும் செவ்வாய் பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறது, இதை பத்தி தான் இந்த பதிவில் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ மகர ராசியில் இந்த செவ்வாய் பகவான் உச்ச பலம் அடைகிறார். அப்ப செவ்வாய் ஆகப்பட்டது மகர ராசிக்கு 4ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 11ஆம் இடத்து ஆதிபத்தியமும் பெறுகின்ற கிரகம் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இப்ப மகரத்திலேயே உச்ச பலம் அடைகிறார். அப்போ மகர ராசிக்காரங்களே, நீங்க ஒன்று கவனிக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி லாபாதிபதி, 4ஆம் இடத்து அதிபதி சுகாதிபதி. இந்த சுகாதிபதியும் லாபாதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே உச்சமாறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா இந்த உச்ச பலம் பெறும் செவ்வாய் அப்ப இந்த லாபஸ்தானத்துக்குரிய பலனை உங்களுக்கு கொடுப்பார், சுகஸ்தானத்துக்கு உண்டான பலனையும் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப இந்த பீரியட்ல நீங்க இதற்கு முன்னாண்ட எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நீங்க எவ்வளவோ கடினமாக உழைத்தீங்க, எல்லாருக்கு மேலே அன்பு பாசம் வச்சீங்க, எல்லாமே உங்களுக்கு ஏமாற்றங்கள், சதி, துரோகம், எத்தனையோ இழந்தீங்க இந்த 7 சனி காலகட்டங்கள்ல. இப்ப இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போய் அதுல ஒரு சிலர் நல்லா இருக்கிறீங்க, ஒரு சிலர் தனக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளின் காரணமாக இன்னுமே அவங்களுக்கு ஒன்றும் விடிவு காலம் கிடைக்கல. இப்ப மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கோல்சார பலனால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இதுல ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இந்த 4ஆம் இடம் என்பது உங்களுடைய தாய் சம்பந்தப்பட்ட இடம். மகர ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய தாயால் வந்த மருத்துவ செலவுகள், உங்களுக்கு தாயால் வந்த பிரச்சனைகள், இல்லை தாயை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க உங்களுடைய அண்ணன் தம்பி வீட்லையோ உங்களுடைய அக்கா தங்கச்சி வீட்லையோ இருந்து அவங்க எல்லாருமே சொல்லி கொடுத்து உங்க மேல வெறுப்பு வந்திருந்தாலும் அவங்க இப்போ அதை புரிந்து கொள்ளக்கூடிய டைம். அப்ப யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய டைம். அது போக மகர ராசிக்காரர்கள் இன்னைக்கு வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், அது போக பூமி வாங்கலாம், சொத்து சுகம் வாங்கலாம். நீங்கள் இழந்ததை அடையக்கூடிய காலம் இந்த பீரியட். ஏன் சொல்ற அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானாதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானும் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்தானாதிபதியும் நல்லா இருக்கிறதுனால செவ்வாய் பகவான் உங்களுக்கு முழு பலனையும் கொடுக்கவிருக்கிறார். அப்ப செவ்வாய்னா யாரு? பூமிகாரகன், மருத்துவகாரகன். அப்ப அந்த பூமி சம்பந்தப்பட்ட எந்த வேலையா இருந்தாலும் நீங்க செய்யலாம். அப்போ இந்த ரியல் எஸ்டேட் பண்றது, கட்டடத்தை கட்டி விற்கிறது, இன்ஜினியரிங், அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்றவங்க, ப்ரமோட்டர்ஸ், இவங்களுக்கு நல்லா இருக்கும். பூமிக்கு அடிய இருந்து ஏதாவது கனிமங்கள் இல்லைன்னா புதையல் எடுக்கிறது, இது மாதிரி விஷயங்களும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். அது போக மகர ராசியில பிறந்தவர்கள் இன்னைக்கு டாக்டருக்கு படிக்கிறாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா
வேறு ஏதோ படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பீரியட் நல்லா இருக்கும். அது போக இல்லைன்னா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறாங்க, குரூப் ஏ சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா இந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்திங்கிறத விட ஒரு யோகமான பீரியட்னு சொல்லலாம். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பீரியட் ஆகப்பட்டது ஒரு சந்தோஷத்தை உணரக்கூடிய காலகட்டங்கள். தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துருந்தாலும் இந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில் வந்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மக்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறதுக்கு இது அருமையான டைம். ஆனால் மகர ராசிக்காரங்களாகிய நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்படி கவனமாக இருக்கணும்னா, யாரையுமே இந்த பீரியடில் முழுசாக நம்பாதீங்க. இப்போ யாரையுமே நம்பி எதையுமே செய்யாதீங்க. இப்போ வந்து ஒருத்தர் எதையுமே செய்ய வேண்டாம்னு சொல்கிறது தப்பு. ஆனால் நீங்கள் வந்து முட்டாள்தனமாக ஒருத்தரை நம்பி ஏமாந்து போகிறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம். நீங்கள் நம்பக்கூடியவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பெண்ணால் நம்பி ஏமாந்து போகிறீங்க. ஒரு பெண்ணு நல்லவங்கன்னு நினைக்கிறீங்க. அப்போ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றங்கள் வருது, தடம் மாறி போகக்கூடிய சூழ்நிலைகள் வருது. அதே சமயம் பெண்களுக்கும் ஆண்களை நம்பி ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் இருபாலரும் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம். அப்போ வந்து செவ்வாய் வந்து இப்போ உங்களுடைய ராசியிலேயே உச்சமாகறார் அப்படின்னா கொஞ்சம் வேகம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த விவேகங்கிறது கம்மியாயிரும் வேகத்தினால. அப்போ வந்து சீக்கிரமாக ஏதோ ஒரு முடிவு எடுத்துருவோம். குடும்பத்தில் கன்சல்ட் பண்ணாமல் கூட ஒரு முடிவு எடுத்துருவோம். அப்போ அந்த முடிவு எடுத்து நம்ம செய்ய சொல்லும்போது அது செஞ்சு அதன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு லாபத்தை அனுபவிக்குமான கண்டிப்பாக அது கொஞ்சம் தடைகளை பண்ணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்களும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறது நல்ல விஷயம். இல்லை உங்களுக்கு குருமார்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் நீங்களும் சேர்ந்து, உங்களுக்கு வேண்டப்பட்ட மனிதர்கள் அவங்களும் நீங்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லது. அதுபோக இந்த பீரியடில் வெளிநாடு நீங்கள் போகலாம். வெளிநாட்டுக்கு யார் கடந்த காலத்தில் அப்ளை பண்ணி ஸ்ட்ரக் ஆச்சு, அவங்களுக்கு நல்லது நடக்கலை, அவங்க சீஃபோ அப்படின்னு விட்டுருந்தாலுமே இந்த பீரியடில் முயற்சி பண்ணுங்க. வெளிநாடோ, வெளிநாட்டு வேலையோ, வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்போ உங்களுக்கு யாரோருத்தர் மூலியமாக கண்டிப்பாக கிடைக்கும். அது போக வெளிநாட்டில் ஒரு பிஆர் வாங்கணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டில் சொத்து வாங்கியிருக்கிறோம், ஒரு வீடு வாங்கியிருக்கிறோம், அதன் மூலிமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இல்லை வெளிநாட்டில் பிஆர் வாங்கி கண்டிப்பாக அந்த பிஆர் இந்த பீரியடில் உங்களுக்கு கிடைச்சே தீரும். இல்லைன்னா அப்ளை பண்ணுவதற்கு இந்த 1.5 மாதமும் ஒரு நல்ல மாதம். அதனால் எந்த ஒரு கவலையும் படாதீங்க. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து எந்த தொழில் நீங்கள் செய்தாலும், விவசாயத்தில் இருந்து நீங்கள் எந்த தொழில் எடுத்துக்கோங்க, எந்த தொழில் செஞ்சாலும் அதன் மூலியமாக நன்மை பெறக்கூடிய காலகட்டம். விவசாயம்னா பூமியில், அந்த பூமியில் விளையக்கூடிய எல்லா பொருட்களும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலியமாக ஒரு லாபம் கிடைக்கும், ஒரு முன்னேற்றமும் நீங்கள் அடைவீங்க. ஏன்னா செவ்வாய் பூமிகாரகன். அந்த செவ்வாய் மகரத்தில் உச்சமாகிறதுனால அந்த செவ்வாய் 11ஆம் இடத்து அதிபதி, லாபாதிபதி, உங்களுக்கு லாபத்தை தான் கொடுப்பார். அதனால் இந்த பீரியடை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது போக இந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய குடும்ப ஜோசியர் இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சா அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.